லைவ் போட்டுக்கிட்டு திருப்பணுமா கேமராவை? நாத்தருக்கு போமா? நான் யார் இருக்கணும்? உங்களோட வேலை தானே அது. கிட்டக்கு வந்து கிராஸ் ஆகி போயிடும். உங்களோட பேச நான் காட்டிட்டு இருந்தேன். நீ அப்படி அவசரப்பட்டு என்னைக்குமே நீ காமிக்கிறாய். ஏன் எனக்கு நல்லது கிடையாது? எங்க போறீங்க? அருவாவே இல்லை, நாத்த இருக்க போறீங்களோ? வாங்க, மணி என்ன ஆகுது? போய் வேலையை பார்ப்போம். வலை வர மாதிரியே இருக்காடா. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க. வீட்டுக்காரர் வந்துட்டு போயிட்டார். மோட்ரு போட்டு விட்டுருக்காங்க. துணியெல்லாம் துவைக்கணும். பசங்களோட யூனிஃபார்ம்லாம் வந்து நிறைய இருக்குது. 2 நாள் கழட்டி வச்ச யூனிஃபார்ம்லாம் இருக்குது. எல்லாமே துவைச்சி போடணும். மோட்ரு ஓடாமே இருந்துச்சு. இப்போ தான் கரண்ட்டு வந்து மோட்ரு போட்டிருக்காங்க. அது 3 பீஸ் லைன். அங்கே காட்டிலனால கரண்ட் ஒர்க் ஆகாது. காற்று டைம்னால ஒயர்லாம் ஆடுதுன்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் கரண்ட் இப்போ தான் வந்திருக்கு. சரி, நான் போய் மோட்ரு போட்டாச்சு. துணியெல்லாம் துவைக்கிறேன்ப்பா. அது 6 மணிக்கு கொஞ்சம் இருட்டிட்டுனா இங்கிட்டலாம் வரைய முடியாது. அந்த துணி துவைக்கிற இடத்துலலாம் பாம்பு பூச்செல்லாம் வரும். அதனால் வந்து போய் துவைக்கிறேன் நான். நேற்றும் துவைக்கலை. நேற்று வந்து காய்ச்சல், ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுது. திடீர்னு சாயங்காலம் அந்த மாதிரி தான் ஆயிடுது. அதனால் நேற்று தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு துணி துவைக்கல. நேற்று வந்து சேர்த்து வச்சிட்டேன். எப்போவுமே நான் துணியே சேர்க்க மாட்டேன். அப்பப்போ துவைச்சி போட்டுருவேன். நேற்று சேர்த்ததுனால இன்றைக்கி நிறைய இருக்குது துணி. அது யூனிஃபார்ம், மெயினாக வந்து யூனிஃபார்ம் தான் துவைக்கணும். போய் துவைக்கிறேன் நான். அக்கா, உங்களுக்கு பிடித்த கலர்? எனக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கலர் பிடிக்கும்ப்பா. ரொம்ப பிடிச்ச கலர் வந்து எல்லோ கலரில் ரோஸ். வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லோ கலர் ரோஸ் எங்கே பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன். அதனால் வந்து எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கருப்பு கலர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி வேறு எந்த கலரும் அந்த அளவுக்கு பிடிக்கல. மனசுக்கு பிடிச்ச கலர்னால் இந்த 2 கலர் தான். அப்போ ஒன்று இப்போ ஒன்று. ரோஸும் அதே மாதிரி தான். எங்கே போனாலும் எல்லோ கலர் ரோஸ் பார்த்துட்டேன்னா எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வைக்க கூட நான் மாட்டேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் கிளாஸில் போட்டு வச்சு 1 வாரம் போட்டு வச்சு தூரத்துக்கு போடுவேன். அந்த மாதிரி ரோஸும் எனக்கு வந்து வச்சாலுமே அந்தளவுக்கு விழுகாது. சில பேர்த்துக்கு பூவெல்லாம் வச்சா, அக்கா நீங்கள் இப்போ ரீல்ஸ் பண்ணுங்க அக்கா. ஓகே. வந்து ரோஸ் வந்து அதிகமாக என் தலையில் நிற்காது. கலண்டு விழுந்துரும். எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் வைப்பேன். சைடூசி 4, 5 கூட குத்தி தலையில் வைப்பேன். கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டியும் இப்படி தான். வைக்கும் பொழுது கீழேயே தான் எனக்கு விழுந்துரும். ஒன்று அந்த பூவோடு விழுந்துரும், அப்படியே இல்லைன்னா காம்போடு அப்படியே முடியிலேருந்து வலிவிட்டு விழுந்துரும். அதனாலேயே என்ன பண்ணுவேன், வாங்கிட்டு வந்து ஆசைப்பட்டு வைப்பேன். வீட்டில் வந்து ஒரு வாரம்னாலும் கிளாஸில் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், போகிற நேரம் வர நேரம். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அப்புறம் வந்து கருப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் கருப்பை தான் போய் பார்ப்பேன். சட்டை எடுத்தாலும் சரி, சேலை பார்த்தாலும் சரி. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க அம்மாலாம் திட்டுவாங்க, கருப்பு கலர் சேலைலாம் கட்டக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க என்னைய போய். அதெல்லாம் எதுக்கு நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் எனக்கு எங்கே போனாலும் துணி கடையில் பார்த்தா கண்ணை ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கருப்பு கலர் சேலை, அந்த மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியே தான் என் பசங்களுக்கும் போய் பார்ப்பேன், எனக்கும் பார்ப்பேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க திட்டுவாங்க, கருப்பு கலர் போடக்கூடாது, பார்க்கக்கூடாது, இப்போலாம் எதுக்கு உனக்கு கருப்பு கலர் அப்படிம்பாங்க. பொட்டு வச்சா கூட திட்டுவாங்க. கருப்பு கலரில் ஒரு பொட்டு, ரவுண்ட் பொட்டு இருக்குல்ல, சிகப்பு கருப்பும் கலந்தது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பொட்டு வச்சா கூட எங்கள் அம்மா என்னை வந்து திட்டுவாங்க. அதனால் அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கேன். அக்கா ரீல்ஸு பண்ணுங்க அக்கா. ரீல்ஸு வந்து லைவில் எப்படி பண்ண முடியும்ப்பா? ரீல்ஸ் இப்படியே பாட சொல்கிறீங்களா? எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைப்பா. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நானும் போய் வேலையை பார்க்குறேன், ஒர்க்கை பார்க்குறேன். இங்கே இருட்டிடுச்சுன்னா எந்த வேலையும் பார்க்க முடியாது. இருட்டுறது 6:30 மணி 7 மணிக்குள்ளே என் வீட்டில் உள்ள வேலையை அத்தனையும் பார்த்துட்டு கதை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் இருந்துக்கும். இப்போ சுற்றி காடு தான் பார்த்தீங்களா, அதனால் சுற்றி வீடே கிடையாது.